Okay, student. Next one of the new lessons. Okay, halo alkanes and haloarenes. அப்படிங்கிற lessons நம்ம பார்க்க போறோம். So organic chemistry ல ஓகேவா? So next one of the lessons name வந்து என்னன்னா halo alkanes and haloarenes. So halo alkanes ஒரு halo alkanes அப்படினா என்னன்னா இப்ப halo means என்ன அப்படினா one of the halo. So the symbol வந்து X அப்படின்னு சொல்லுவோம். So X அப்படினு போட்டோம் அப்படினா அது வந்து ஹாலஜன். சோ அப்ப இந்த X என்னவா இருக்கு அப்படினா குளோரின் இருக்கலாம், குளோரின், புரோமின் and அயோடின் and அஸ்டடின். அஸ்டடின் மேக்ஸिमम நாம யூஸ் பண்றது இல்ல. சோ அதனால இந்த நாலு ஹாலஜன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளோரின் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம். சோ இதுல எது வேணாலும் அந்த X க்கு பதிலா இருக்கலாம். சோ இது அல்கேன்ஸ் அதாவது ஹாலோ அப்படிங்கிறது என்ன அப்படினா halo means halogens. So அப்ப அந்த halogens ல fluorine, chlorine, bromine, iodine ஓகேவா அந்த எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தா அப்படினா alkanes அப்படி சொல்லிருக்காங்க. alkanes அப்படினா உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். மீதேன், ஈதேன், புரோபேன், பியூட்டேன் எல்லாமே வந்து alkanes தான் ஓகேவா? சோ அப்ப அந்த alkanesயோ அல்லது அதே haloarenes. arenes அப்படினால aromatic பேர். arenes அப்படினாலே aromatic அப்ப கண்டிப்பா கம்பல்சரி the presence of benzene ring ஓகேவா benzene ring கண்டிப்பா present ஆயிருக்கு ஓகேவா சோ அப்ப in an organic compounds contains halogen ஓகேவா சோ அப்ப halo compounds first halo compounds என்ன so the halo compounds means in an organic compounds contains the halogens ஓகேவா is called halo compounds அப்ப ஒரு organic compounds ல halogen அப்படிங்கிறது கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும் அது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அத பத்தி கவலை கிடையாது பட் அதுல கண்டிப்பா என்ன இருக்கும் halogen அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படி halogen அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும் அது ஹாலோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம் அதே மாதிரி ஹாலோ அல்கேன்ஸ் அப்படினா சோ இப்போ அல்கேன்ஸ்ல ஓகேவா இப்போ மீதேன் ஈதேன் புரோபேன் பியூட்டேன் பென்டேன் எக்ஸெட்ரா இதுல ஏதாவது ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு ஹாலஜன் X ஆனது சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும் அது குளோரினோ ஃப்ளூரினோ புரோமினோ அல்லது அயோடினோ ஏதாவது ஒன்னு சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும் அப்படி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படினா ஹாலோ அல்கேன்ஸ் னு சொல்றோம் ஹாலோ அரீன்ஸ் அப்படினாலே பென்சீன் ரிங் கம்பல்சரி இருக்கும் சோ இப்போ ஒரு பென்சீன் அப்படினா C6H6 அதுல ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டு Cl வந்திருக்கலாம் அப்படி வந்துச்சு அப்படினா அதுல வந்து ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ அப்ப halo alkanes haloarenes இது ரெண்டுமே என்னது having halogen compounds okay organic halo compounds அப்படிங்கறதுல வரக்கூடியது சோ இப்போ உங்களுக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருவாங்க halo alkanes and haloarenes னு கொடுத்திருக்காங்க சரி இப்போ first one classification of organic halogen compounds ஓகேவா சோ அப்ப organic compounds உடைய classifications பார்க்க போறோம் classifications அப்படினாலே வகைப்படுத்துதல் அப்படினா so அதை எப்படி வந்து வகைப்படுத்தலாம் அப்படினா so there are two types one is the based on number of halogen another one is the based on hybridization of carbon attached with carbon இது வந்து based on number of halogen ஒண்ணு இல்ல இப்போ ஒரு கார்பனோட ஒரு CLO அல்லது 2 CLO அல்லது 3 CLO இருக்கலாம் அப்ப ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஹாலஜன் உடைய எண்ணிக்கையை பொறுத்து ஒரு வகையாகவும் இன்னொன்னு பார்த்தா அப்படினா hybridization of carbon attached with halogen அதாவது ஒரு hybridization sp2 hybridization sp3 hybridization நடக்குது அப்படினா அந்த sp2 hybridizationல ஒரு கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டு CLO அல்லது sp3 hybridizationல ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டு ஒரு CLO வந்து சேர்ந்துருச்சு அப்படினா அத பேஸ் பண்ணி சொல்றது என்ன அப்படினா based on hybridization of carbon attached with halogen ஓகேவா hybridization of carbon attached with halogens so for examples போகும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும் so இப்போ first one based on number of halogen இப்போ first one என்ன எடுத்து அப்படினா CH3CH2Br ஒண்ணு இல்ல CH3 அப்படிங்கறது வந்து ஈத்தேன் அப்படினு சொல்லுவோம் சோ அப்ப அந்த ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு CH3 ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா Br அப்படிங்கிறது வருது சோ அப்ப புரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது
இருக்குது. அப்ப இந்த புரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹேலஜனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அப்ப ஒரு ஹேலஜன் இருக்குது. சோ இப்போ இத பாருங்க 1 2 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அல்கேன்ல ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன், 2 கார்பன் இருந்தா ஈத்தேன், 3 கார்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோபேன், 4 கார்பன் இருந்தா பியூட்டேன், 5 கார்பன் இருந்தது அப்படின்னா பென்டேன், 6 கார்பன் 6 இருந்ததுன்னா ஹெக்சேன். ஓகேவா? சோ அப்ப வந்து ஒரு 6 வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கேன். சோ அப்ப மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க 1 2 3 கார்பன் இருக்கு. சார் இந்த Cl ல ஒரு கார்பன் இருக்கு சார். அப்படி சொல்ல கூடாது. Cl அப்படிங்கிறது குளோரின். ஓகேவா? அத Cl தனியாவும் L தனியாவும் சொல்ல கூடாது. Cl சேர்ந்தது தான் குளோரினுடைய சிம்பல். சோ அப்ப 1 2 3 குளோரின் இருக்குது. அப்ப குளோரோ 3 டைம்ஸ் இருக்கு, ட்ரைகுளோரோ 3 கார்பன் இருக்கு, ப்ரோபேன். அப்ப இது பேரு ட்ரைகுளோரோ ப்ரோபேன். அப்ப இத பாருங்க 2 Cl இருக்குது. அப்ப டைகுளோரோ ப்ரோபேன். இன் கேஸ் இதுல ஒரு Cl இன்னொரு பச்சை போட்டுச்சுனா மோனோகுளோரோ ப்ரோபேன். இது மோனோகுளோரோ ப்ரோபேன். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் நம்பர் ஆஃப் ஹாலஜன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஓகேவா? சோ அப்ப ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து 2 வகையில இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன். another one வந்து hybridization of carbon attached with halogen. சோ அப்ப அந்த ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி அதுல இருக்கிற கார்பன் தூக்கிட்டு ஹைட்ரஜன் தூக்கிட்டு உனக்கு ஒரு ஹாலஜன் சொல்லிருக்கும். இப்போ இங்க பாருங்க இத வந்து என்ன பண்றதுன்னா there are two type. so carbon sp2 carbon, another one is sp3 carbon. ஓகேவா? attached with halogen, attached with halogen. சோ அப்ப ஒரு sp2 கார்பன்ல ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இப்போ இத பாருங்க இந்த 2 கார்பன் இப்போ இதோ NaCl இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்ப இந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் கார்பன். சோ அப்ப இந்த sp2 ஹைபிரிடைசேஷன்ல ஒண்ணு இல்ல இந்த H இருந்துச்சு அப்படினா CH3 CH double bond CH2 so propene. சோ இந்த ப்ரோபீன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு Cl வந்துருது. சோ அப்ப இந்த கார்பன் என்ன கார்பன் அப்படினா sp2 கார்பன். sp2 ஹைபிரிடைசேஷன் பிளஸ் கிடைக்குது ஒரு கார்பன். இந்த sp2 கார்பன்ல Cl அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ அப்ப புரோபீன் அல்லது prop1e இப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இங்க இருந்து எடுத்தீங்கன்னா 1 2 3, இங்க இருந்து எடுத்தா 1 2 3. சோ அப்ப இந்த டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் சூடு, சப்ஸ்டிட்யூட் குரூப்புக்கு செகண்ட் டிஃபரன்ஸ் சூடு. இங்க இருந்து எடுத்தா ஃபர்ஸ்ட் கார்பன் அடுத்தே வருது. அப்ப 1 புரோபீன். அப்ப இது 1வது கார்பன்ல Cl இருக்கு. சோ 1 குளோரோ புரோபீன் அல்லது 1 குளோரோ prop1e இங்க எழுதுறோம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க 2 கார்பன் தான் இருக்கு. ஈத்தீன். ஓகேவா? அதே ஒரு 1 கார்பன் அயோடின் இருக்கிறதுனால 1 அயோடோ ஈத்தீன். இப்ப பாருங்க இங்க பாருங்க கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இதுவும் உனக்கு அல்கீன் அந்த ஈன்ல தான் வருது. பட் இது பென்சீன் தெரிஞ்சிருக்கிறதுனால எதை பேஸ் பண்ணி சொல்ல போறோம்? இந்த அலீன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி சொல்ல போறோம். சோ அப்ப பாருங்க பென்சீன் ஈன் இருக்கு, ஆனா Cl சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்ப Cl இதோட இருக்கிறதுனால 1 குளோரோ பென்சீன் அல்லது குளோரோ பென்சீன். ஓகேவா? இது எல்லாமே அப்ப இந்த Cl சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இந்த கார்பன் வந்து sp2 கார்பன். அதே மாதிரி இந்த அயோடின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இந்த கார்பன் வந்து sp2 கார்பன். அதே மாதிரி இந்த Cl சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இந்த கார்பன் வந்து sp2 கார்பன். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க கார்பன் வந்து sp3 கார்பனா இருக்கு. சோ அப்ப sp3 கார்பன் வந்து என்ன பண்ணுது அப்படினா இப்ப CH3 ஈத்தேன் அதுல அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு Cl போட்டுறோம். அப்ப குளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த Cl சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் கார்பனா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சார் இங்க டபுள் பாண்ட் இருக்கு சார். இது எப்படி சார் sp3 ல வரும்? ஆனா இந்த இடத்துல Cl வந்திருந்தா கண்டிப்பா அது வந்து sp2. Cl இங்க வந்திருக்கு பாத்துக்கோங்க. எல்லாமே சிங்கிள் பாண்ட் மாதிரி இருக்கு. சோ அப்ப இந்த கார்பன்ல வந்திருக்கிறதுனால உனக்கு அது sp3 கார்பன் தான். இந்த sp3 கார்பன்ல Cl இருக்கு. சோ அப்ப குளோரோ 3 கார்பன் இருக்கு. சோ ப்ரோபீன் தான். சோ இங்க இருக்க 1 2 3 செகண்ட் கார்பன் எடுத்து வரும்.
இங்க இருந்தா 1 2 3 அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். அப்ப இந்த லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் டு ரைட் சூஸ் பண்ணினா தேர்ட் கார்பன்ல சிஎல் இருக்கறனால தேர்ட் கார்பன்ல இருக்கறனால 3 குளோரோன்னு சொல்லிட்டு சோ 1 ப்ரோபீன் ஆனது ப்ரோபீன் அப்படினு சொல்றோம். அதே மாதிரி இத பாருங்க. இத பார்த்தா அப்படினா கார்பன் இருக்கு. இதெல்லாம் வந்து நாமன்கிளேச்சர் பார்க்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இப்ப CH4 இது நாலுமே வந்து ஹைட்ரஜனா இருந்தா ஓகேவா மீத்தேன் நாலுமே வந்து ஹைட்ரஜனா இருந்தா சோ இந்த கார்பன்ல பிரசன்ட் ஆயிருக்கு இது Cl இருக்குது H இருக்குது இந்த ஃபெனைல் குரூப் இருக்கு. இப்ப இந்த ஃபெனைல் குரூப்பும் H ஆயிருக்கு இந்த Cl-ம் H ஆ இருந்தா கண்டிப்பா மீத்தேன். ஆனா இந்த மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு Cl இருக்கு இன்னொரு ஹைட்ரஜனுக்கு ஃபெனைல் இருக்கு. அப்ப குளோரோஃபெனைல் மீத்தேன். சோ இப்போ எல்லாமே ரெண்டுமே ஒண்ணாக இருக்கு. 1 குளோரோ 1 ஃபெனைல் மீத்தேன் அப்படினு சொல்லி நேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா சோ இத நல்ல முறையில பார்த்து வெச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்கறோம் அப்படினா உங்களுக்கு இது அப்படியே புக்ல இருக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. சோ ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஆரின்ஸ் பாத்துக்கோங்க. சோ இப்போ இதல வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல ஒரு குளோரின் ஃப்ளூரின் புரோமின் அயோடின் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ் சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு உங்களுக்கு அந்த ஹாலஜன் ஏதாவது சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹாலோ ஆல்கேன்ஸ் அல்லது ஹாலோ ஆரின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் நைட்ரஜன் அது ஹாலஜன் காம்பவுண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் தி ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் அட்டாச்ட் வித் ஹாலஜன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது sp3ன்னு ஒன்று sp2ன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ். இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ்ல பிரைமரி ஹாலோ ஆல்கேன்ஸ் செகண்டரி அண்ட் டெர்சரி அப்படின்னா என்னங்கிறது சிம்பிளா நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு மீத்தேன் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் இது இங்க எழுதிருக்கேன் மீத்தேன் சொல்லிட்டு. இப்ப இந்த மீத்தேன்ல ஓகேவா ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு ஆறு குரூப் வந்தா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். சரியா? இப்ப இந்த கார்பனை பேஸ் பண்ணி தான் சொல்ல போறோம். சரியா? இதுல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஏதாவது ஒரு ஹாலஜன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது நல்லா பார்த்துக்கோ. அதே மீத்தேன் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஈஸியா ஏன்னா ஹாலோ ஆல்கேன்ஸ் பத்தி பார்க்கறோம் இல்லையா. இப்ப பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்சரி ஓகேவா டெர்சரி ஹாலோ ஆல்கேன்ஸ் அத பார்க்கலாம். ஓகேவா இப்ப பிரைமரி ஹாலோ ஆல்கேன்ஸ் இப்ப ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு சிஎல் இது பிரைமரின்னு வெச்சுக்கோ. ஆனா இது கரெக்ட் இல்ல மறுபடியும் சொல்றேன். இப்ப செகண்டரிக்கும் அதே மாதிரி சி எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. இந்த மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் தூக்கி சிஎல் மட்டும் போட்டுருக்கேன். ஓகேவா இப்ப இது வந்து எல்லாத்துக்குமே வந்து மெத்தில் குளோரைடு அப்படிங்கிறது காமனா இருக்கு. இது என்னன்னா CH3Cl இதெல்லாம் அப்படியே எழுதிருக்கேன். இப்ப இதுல ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டு ஒரு ஆர்பிட்டால் இருந்தா அது பேரு பிரைமரி. அதே ரெண்டு ஹைட்ரஜன் தூக்கிட்டு ரெண்டு ஆர்பிட்டால் இருந்தா அது செகண்டரி. அதே மூணு ஹைட்ரஜனை தூக்கிட்டு மூணு ஆர்பிட்டால் இருந்தா அது டெர்சரி. அவ்வளவுதான். நல்லா பாத்துக்கோ. மெத்தில் குளோரைட போட்டேன். ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆர்பிட்டால் வந்துச்சு அப்ப பிரைமரி. ரெண்டு ஆர்பிட்டால் வந்தா செகண்டரி. மூணு ஆர்பிட்டால் வந்தா டெர்சரி. அவ்வளவுதான். சரி இப்ப இத வந்து ஜெனரலா என்ன சொல்லிக்கலாம். இப்ப இந்த ஆர்க்கு
alkyl group. R means என்ன அப்படின்னா any one alkyl or aryl group அப்படின்னு அர்த்தம். இப்ப alkyl அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். alkyl அப்படிங்கிறது வந்து one hydrogen atom or nucleus from alkyl is called alkyl. இப்ப CH4 இது மீத்தேன். இதுல ஒரு ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா மெத்தில். அப்ப அந்த மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா மெத்தில். அப்ப ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா எத்தில். ப்ரோபேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா ப்ரோபைல். அப்ப அந்த மெத்தில், எத்தில், ப்ரோபைல், பியூட்டைல், பென்டைல், ஹெக்சைல் இப்படிங்கிறது எல்லாமே அல்கைல். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஆறுக்கு பதிலா ஏதாவது ஒரு மெத்தில் குரூப்பை போட்டுறேன். CH3. அதே மாதிரி இந்த ரெண்டு ஆறுக்கு பதிலா ரெண்டு மெத்தில் குரூப் போட்டுறேன். அதே மாதிரி இந்த மூணு ஆறு குரூப் பதிலா மூணு மெத்தில் குரூப்பை போட்டுறேன். 3 மெத்தில் குரூப். ஓகேவா? இப்ப இதுக்கு நாம பேர் வைக்கலாம். இப்ப இந்த பிரைமரி அல்கைல் ஹேலைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி எழுதலாம்? CH3 CH2 Cl. அப்ப CH3 CH2 அப்படிங்கிறது எத்தில், Cl இருக்கு குளோரைடு. அப்ப எத்தில் குளோரைடு, எத்தில் குளோரைடு. சரி, இப்ப 1 2 3 ப்ரோபைல் இருக்கு, Cl இருக்கு, குளோரைடு. சோ ப்ரோபைல் குளோரைடு சொல்லலாமா? சொல்லுங்க. CH3 CH2 CH2 Cl. இதுலயே மூணு கார்பன் இருக்கு. அப்ப மூணு கார்பன் இருக்கு. அப்ப ப்ரோபைல் தான், Cl இருக்கு, குளோரைடு தான். இதுலயே மூணு கார்பன் இருக்கு. ஆனா இந்த Cl வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. ஆனா இந்த Cl வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கிறதுனால செகண்டரி ப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். அப்ப இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோ அப்ப 4 கார்பன் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு டெர்ஷரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ 1 2 3 4 கார்பன் இருக்கு, பியூட்டைல், Cl இருக்கு, குளோரைடு. ஓகேவா? குளோரைடு. பட் இது வந்து 3 மெத்தில் குரூப் இருக்குன்னு வெச்சுக்கோ, டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. இது 2 மெத்தில் குரூப் இருக்கு, செகண்டரி ப்ரோபைல் குளோரைடு. ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, அப்ப மெத்தில் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். அது பிரைமரி மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் CH3 எத்தில் வச்சு குளோரைடு வச்சுக்கோ. அப்ப எத்தில் குளோரைடு. சோ அப்ப எத்தில் குளோரைடு அது வந்து உங்களுக்கு பிரைமரி. அதே வந்து செகண்டரி ப்ரோபைல் குளோரைடு உனக்கு வந்து செகண்டரி குரூப். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு, டெர்ஷரி அல்கைல் ஹைலைடு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இத வந்து எப்படி எழுதிருக்கோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு மீத்தேனை வச்சுக்கிட்டு 4 ஹைட்ரஜனை பிரிச்சு போட்டேன். அதுல ஒரு ஹைட்ரஜன் திருப்பி எல்லாத்துக்குமே Cl காமனா கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒவ்வொரு ஆர்பிட்டால் ஒரு ஆர்பிட்டால் தான் பிரைமரி, ரெண்டாவது தான் செகண்டரி, மூணாவது தான் டெர்ஷரி. அவ்வளவுதான். சோ இதுதான் உங்களுக்கு புக்லயே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அப்படியே புக்க பாருங்க. இங்க பாருங்க, நான் வந்து Cl பேஸ் பண்ணி சொன்னேன், இவன் Br பேஸ் பண்ணி சொல்லியிருக்கான். சோ எப்படி வேணா சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. இவன் வந்து உங்களுக்கு ஐயூபேக் நேம்ல கொடுத்துருக்கான், புரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து எல்லாமே வந்து காமன் நேம்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்கு நாமன் கிளேச்சர் வரும்போது இதெல்லாம் கண்டிப்பா வரும். இப்ப ஐயூபேக் நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது என்னது? CH3 CH2 Cl. அப்ப இது என்ன அப்படின்னா ஈத்தேன். இத சொல்லிட்டு இத சொன்னா யூனிட் நேம், இத சொல்லிட்டு இத சொன்னா காமன் நேம். ஓகேவா? இத சொல்லிட்டு இத சொன்னா காமன் நேம், இத சொல்லிட்டு இத சொன்னா ஐயூபேக். இப்ப இத சொல்ற அப்ப Cl வந்து இது முடியும் போது Cl குளோரைடு முடியும், ஆரம்பிச்சா குளோரோன்னு ஆரம்பிக்கும். இப்ப இததான் வந்து சொல்ற. அப்ப ஆரம்பம், அப்ப குளோரோ. அப்ப இதெல்லாம் சொல்லி முடியும். அப்ப 2 கார்பன் ஈத்தேன். இதே வந்து இது ஆரம்பமா இருந்தா எத்தில், முடிவா இருந்தா ஈத்தேன். அதே இது வந்து முடிவா இருந்தா குளோரைடு, ஆரம்பமா இருந்தா குளோரோ. சோ அப்ப இங்க தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் கார்பன். அப்ப 1 குளோரோ ஈத்தேன். அப்ப இத பாருங்க, இத எப்படி எழுதலாம்? சரி, இத எழுதிக்குமா? இத எழுதலாம் CH3 CH3 Cl. இதெல்லாம் எழுதிட்டேன். சோ இதுதான் லாங் செயின். சோ மொத்தம் 3 கார்பன் இருக்கு, ப்ரோபேன். இப்ப ஐயூபேக் நேம்னா இத தான் முதல்ல சொல்லணும். சோ குளோரோ, ப்ரோபேன்,
அப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கார்பன், இங்க இருந்து செகண்ட் கார்பன், அப்ப 2 குளோரோ ப்ரோபேன், 2 குளோரோ ப்ரோபேன். இப்ப இத பாருங்க, இதுக்கவே லாங் செயின் கார்பனோட எண்ணிக்கை பார்த்தா இதுதான் லாங் செயின். இப்படி இருக்கா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி எடுத்தாலும் லாங் செயினுக்கு கண்டிப்பா 3 காட்டிடும். சோ அப்ப ப்ரோபேன். இப்ப இதுவும் 20க்கு எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்தா இது மட்டும் சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருந்துச்சு. பட் இப்ப இதுவும் சப்ஸ்டிட்யூட் குரூப், இதுவும் சப்ஸ்டிட்யூட் குரூப். இது வந்து Cl குளோரோ ஃபர்ஸ்ட் லெட்டர் C, இது வந்து மெத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் M. அப்ப ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் அப்படி பாத்தீங்கன்னா குளோரோ, அதுக்கு அப்புறமா மெத்தில். இந்த குளோரினும் சரி மெத்திலும் சரி இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் கார்பன். கண்டிப்பா இங்க இருந்தாலும் 1 2 தான், இங்க இருந்தாலும் 1 2 தான். அப்ப ரெண்டாவது கார்பன் அப்ப இத சொல்லு 2 குளோரோ, அதே ரெண்டாவது கார்பன் இருந்து 2 மெத்தில் ப்ரோபேன், 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன், 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். சோ இதுதான் வந்து ஐயூபேக் நேம். சோ பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க புக்ல கொடுத்துருக்காங்க, நான் குளோரோ பேஸ் பண்ணி சொன்னேன், அவன் புரோமோவை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ புரோமோ ஈத்தேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னது 2 குளோரோ ப்ரோபேன் சொல்லியிருக்காங்க. பாருங்க இதையும் கொடுத்துருக்காங்க ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐசோப்ரோபைல் சொல்றாங்க கரெக்ட் தான், செகண்டரி ப்ரோபைல் குளோரைடுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? பாருங்க இது வந்து டெர்சரி பியூட்டில் குளோரைடு நாமளா தான் சொன்னோம். குளோரைடு சொல்லி இது வந்து புரோமைடு அயோடைடு சொல்லியிருக்கான். சரி ஓகே, நான் சிஎல் வச்சு சொல்லியிருக்கேன், ஐயோ சொல்லியிருக்கேன், அயோடைடு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர்ல புக்கில் இருக்கிற காம்பவுண்டை ஃபர்ஸ்ட் நான் எழுதி போட்டுறேன், அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி நேம் ஃபிக்ஸ் பண்றதுங்கிறத சொல்றேன். Right. Okay, this is right. So இப்ப CH3 கொடுத்திருக்காங்க. Cl போடனா காமன் நேம் இருக்கும், அது வந்து ஐயூபேக் நேம் இருக்கும். இப்ப அந்த ஐயூபேக் நேம் எழுத போறோம். இங்க வந்து என்ன பண்றோம் அப்படினா காமன் நேம் எழுத போறோம். சரி, எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட், ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3I. காமன் நேமுக்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் காமன் நேமுக்கு என்ன சொல்லணும் அப்படினா, so first preference is goes to on the alkyl அப்படிங்கிற குரூப் கொண்டு போய். சோ நல்லா தெரிஞ்சுக்கோ, எதை சொல்லி இது முடிஞ்சா காமன் நேம், எதை சொல்லி இது முடிஞ்சா ஐயூபேக் நேம், அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. சோ காமன் நேம் எப்படி வைக்கிறது, ஐயூபேக் நேம் எப்படி வைக்கிறது, ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ வந்து ஃபர்ஸ்ட் அல்கைல சொல்லிட்டு அதுக்கப்புறமா அயோடைடா புரோமைடா புளூரைடா சொன்னீங்கன்னா அது காமன். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த கேலஜனை சொல்லிட்டு முடியும் போது அது அல்கேன், அது மீத்தேனா ப்ரோபேனா பியூட்டேனா சொல்லி முடிச்சினா அது ஐயூபேக் நேம். இந்த முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இன்னொரு க்ளூ வந்து ஸ்மால் லெட்டர் N ஐசோ, அடுத்தது செகண்டரி டெர்சரி, அடுத்தது அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோ
ஸ்மால் லெட்டர் n. அதாவது ஃபர்ஸ்ட் 1 or 2 கார்பனுக்கு இது எதுவுமே வராது. ஓகேவா? ஆனா 3 or more than 3 வந்துட்டா ஸ்மால் லெட்டர் n அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஐசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து செகண்டரி, டெர்சரி இப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே எதுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னா காமன் நேமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை, நம்பர் தான். 1 2 3 4 அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்பர் வந்துச்சுன்னா அதை கேட்கணும், அதை நான் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுங்க. அதை பார்க்க ஃபர்ஸ்ட் CH3I. இப்ப நான் எல்லாமே காமன் நேம் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட். இப்ப CH3 அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பன். அப்ப ஃபர்ஸ்ட் preference is goes to alkyne. ஓகேவா? அப்ப the prefix the word of alkyne and the suffix the word of halogen is called common name. ஓகேவா? ஃபர்ஸ்ட் alkyne சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் halogen சொன்னீங்கன்னா common name. இப்ப அத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எந்த கார்பன் பாருங்க, ஒரு கார்பன் இருக்கு. அப்ப மீத்தேன் வரணும், ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அல்கைனை சொல்லணும்னு சொல்லிட்டேன். அப்ப சொல்லும்போது மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஐயானது வந்து, அப்ப மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அது மெத்தில். அப்ப இந்த CH3 என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மெத்தில் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப அயோடின், அத என்ன சொல்லணும், அயோடைன். Methyl iodide. So CH3I, the common name is methyl iodide. Right. Next பாருங்க CH3CH2. மொத்தமா அந்த காம்பவுண்ட் அப்படியே பார்த்த உடனே எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. அப்ப எத்தில். என்ன இருக்கு லாஸ்ட்ல? Br, bromide. எத்தில் bromide. அவ்வளவுதான். இப்ப இது 1 2 3 போச்சு. இப்ப 3 கார்பன் ஆரம்பிக்கும். அப்ப அந்த 3 அல்லது 3க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அந்த ஐசோ அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், n அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. அப்ப 3 கார்பன் இருந்தா ப்ரோபைல், F இருக்கு, அப்ப ஃப்ளூரைடு, ப்ரோபைல் ஃப்ளூரைடு. அப்ப இதையும் பாருங்க, மொத்தம் பாத்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கு. சோ அதே ப்ரோபைல் ஃப்ளூரைடு. ஓகேவா? ப்ரோபைல் ஃப்ளூரைடு. பட் இந்த ரெண்டு காம்பவுண்ட் மட்டும் பாத்துக்கோ, இதுக்கு வராது, இத மட்டும். இதுவும் 3 கார்பன், இதுவும் 3 கார்பன். ப்ரோபைல் ப்ரோபைல் ஃப்ளூரைடு F ஃப்ளூரைடு தான். அப்ப இதுவும் ப்ரோபைல் ஃப்ளூரைடு, இதுவும் ப்ரோபைல் ஃப்ளூரைடு தான். ஆனா இத பார்த்தீங்கன்னா F ஆனது ஃபர்ஸ்ட் கார்பன், இதே F ஆனது செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப இது எதுக்குன்னா ஒரு பெண்ட் மாதிரி இருக்குது. இத எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல F போட்டு இந்த இடத்துல CH3 போடலாம். அது ஒண்ணுதான், எப்படி வேணாலும் எழுதலாம். சோ அப்ப இந்த கார்பன் 3 கார்பன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். சோ அப்ப இத வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா n ங்கறத யூஸ் பண்ணலாம். பிரான்ச்சா இருக்கு அப்படின்னா ஐசோங்கறத யூஸ் பண்ணலாம். நல்லா பாருங்க, n ப்ரோபைல் ஃப்ளூரைடு, ஐசோப்ரோபைல் ஃப்ளூரைடு. இது வந்து காமன் நேம். இது மட்டும் தான் டிஃபரண்ட், வேற எதுவுமே இல்ல. பாருங்க, n அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து பிரான்ச்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெச்சுக்கோ. இல்லைன்னா செகண்ட் கார்பன்ல இருக்குது, இது ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரைட். இப்போ இத பாருங்க, 1 2 3 4 கார்பன், 1 2 3 4 கார்பன், 1 2 3 4 கார்பன். எப்படி பார்த்தாலும் மொத்தமா 4 கார்பன் இருக்கு. அப்ப கண்டிப்பா பியூட்டைன். ஓகேவா? இதுலயே Cl, இதுலயே Cl, இதுலயே Cl. அப்ப எல்லாமே குளோரைடு. ஓகேவா? சரி. இப்ப இந்த Cl ஃபர்ஸ்ட் கார்பனை எடுத்து வெச்சுக்கோ. அப்ப பிரைமரி பியூட்டைன். இந்த Cl இரண்டாவது கார்பனை இருக்கு. செகண்டரி அப்படி இல்ல இப்படி எடுத்துக்கோ. இத மொத்தமா வெச்சுக்கோ. CH2Cl இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ஆர்பிட்டால் வச்சிரணும். அதாவது
CH3Cl இதுல CH போட்டு ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு ஆர்பிட்டால் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஆர்பிட்டால் என்ன சொல்லலாம் பிரைமரின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பிரிவுல இன்னொரு ஆர்பிட்டால் இங்க பாருங்க CHCl இது இந்த ஆர்பிட்டால் CH3 இந்த ஆர்பிட்டால் CH3CH2 அப்ப இது என்னது செகண்டரி. அதே மாதிரி இதையும் இது ஒரு ஆர்பிட்டால் வச்சு பாருங்க C ஒரு Cl ஒரு Cl மூணு டைரக்ட் மூணு ஆர்பிட்டால் மூணு மெத்தட் அப்ப சரி இந்த மாதிரி டாக்டர் அப்ப பிரைமரி பியூட்டைல் குளோரைடு செகண்டரி பியூட்டைல் குளோரைடு டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைடு சரி சார் இந்த N ஐசோமர் நம்ம யூஸ் பண்ணவே சார் ரைட் இங்க பாருங்க இதே கார்பன் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா சரி ஓகே மறுபடியும் எல்லாம் பார்த்துக்கோங்க CH3 CH2 CH2F அப்ப N propyl chloride CH3 CH F CH3 isopropyl chloride CH3 CH CH3 CH2Cl யாரா வச்சுக்கோ ஏல வச்சுக்கோ இதெல்லாம் வச்சுக்கோ சோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒன்னு எழுதி பாருங்க அதே 4 கார்பன் தான் 1 2 3 4 கார்பன் தான் சோ பியூட்டைல் தான் ஏவ பியூட்டைல் தான் Cl இருக்கு அதே குளோரைடு தான் ஆனா இந்த 4 கார்பன் பிரான்ச் ஆயிருக்கு அப்ப ஐசோ பியூட்டைல் குளோரைடு அப்ப இதுக்கு என்ன சொல்றோம் ஸ்ட்ரைட்டா இதுக்கு பதிலா N அப்படிங்கலாம் N பியூட்டைல் குளோரைடு அப்படினு கொடுக்கலாம் அல்லது பிரைமரி பியூட்டைல் குளோரைடு அப்படினு கொடுக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு செகண்டரி டெர்ஷியரி யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணல அயோபேட் நேம் வா அயோபேட் நேம் வரும்போது இத சொல்லணும் நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோ அயோபேட் நேம் வரும்போது இத சொல்லணும் இது முடிஞ்சா அயோடைடு ஆரம்பிச்சா அயோடைடு Br ஆரம்பிச்சா புரோமோ முடிஞ்சா புரோமைடு F ஆரம்பிச்சா ஃப்ளூரோ முடிஞ்சா ஃப்ளூரைடு அதே மாதிரி Cl ஆரம்பம் குளோரோ முடியும் போது குளோரைடு அவ்வளவுதான் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இத சொன்னா காமன் இத சொல்லு ஃபர்ஸ்ட் I அப்ப அயோடோ ஏன்னா ஆரம்பிக்குது அடுத்து பாருங்க CH3 மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய அல்கேன் என்னது ஈத்தேன் அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சு அயோடோ மீத்தேன் அது பேர் என்ன அப்படின்னா அயோடோ மீத்தேன் சார் CH3 வெத்தில் தான் சார் வரணும் எப்படி சார் மீத்தேன் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க அல்கேன் தான் முடியும் அப்ப the prefix the word of halo and the suffix the word of alkane is called iopate name அப்படினா அப்ப இத வந்து அயோடோ சொல்லில CH3 வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு மீத்தேன் அடுத்து பாருங்க Br ஃபர்ஸ்ட் சொல்றோம்ல புரோமோ ரெண்டு கார்பன் இருக்கு ஈத்தேன் அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் F அப்ப ஃப்ளூரோ மூணு கார்பன் இருக்கு ப்ரோபேன் ரைட் அடுத்து பாருங்க ஃப்ளூரோ தான் ஃப்ளூரோ ஆனா மூணு கார்பன் இருக்கு ப்ரோபேன் ரைட் இப்ப இந்த ரெண்டுலயும் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்க போகுது அங்க F ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு அதனால 1 ஃப்ளூரோ ப்ரோபேன் அது இதுல பாத்தீங்கன்னா F செகண்ட் இங்க தான் 1 2 3 அப்புறம் அட்டாக் ஆகும் 1 2 3 அப்புறம் அட்டாக் ஆகும் எந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணாலும் மீன்ஸ் நம்பரா வரும் அப்ப இது சேம் நம்பர் வருது அவ்வளவுதான் அப்ப 2 ஃப்ளூரோ ப்ரோபேன் இப்போ எடுத்து பாருங்க இந்த Cl செகண்ட் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இங்க போனா இது தேடி இங்க போனா இது தேடி அப்ப இதுதான் வந்து லாங் செயின் அப்ப மொத்தம் எத்தனை கார்பன் செலக்ட் பண்ண சைல்ட்ல லாங் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அப்படினா 3 கார்பன் அப்ப 3 கார்பன் என்ன சார் போச்சு அது சப்ஸ்டிட்யூட் குரூப்பா போயிடுச்சு அடிப்பேட்ல அப்ப மொத்தம் 3 கார்பன் சோ ப்ரோபேன் சோ அப்ப ஃபர்ஸ்ட் கார்பனோட பாருங்க இந்த இடத்துல Cl இருக்கு அவ்வளவுதான் இந்த இடத்துல F வருது இந்த இடத்துல Cl இருக்கு அங்க 1 ஃப்ளூரோ ப்ரோபேன் சொன்னா அப்ப இந்த Cl க்கு நடுவுல 1 ஃப்ளூரோ ப்ரோபேன் 1
குளோரோ ப்ரோபேன். பட் இங்க நான் கேப் விட்டுருக்கேன். ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா இப்போ இங்க கச்சா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே எழுதிக்கலாம். ஆனா CH3 எடுத்து சப்ஸ்டிட் ஆயிடுச்சு. அது வந்து ரெண்டாவது சாப்டர்ல இருக்கிறதுனால 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன் 1 குளோரோ 2 மெத்தில். இப்ப பாருங்க இது ஒன்னாவது ரெண்டாவது சாப்டர்ல மெத்தில் இருக்கு. அப்ப M ஒன்னாவது சாப்டர்லயே Cl இருக்கு. அப்ப குளோரோக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் C, மெத்திலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் M. அப்படிங்கிற ஆர்டர் என்ன சொல்லணும். அதனால தான் 1 குளோரோன்னு சொன்னேன். அடுத்தது என்னது, ரெண்டாவது சாப்டர்ல மெத்தில் இருக்கு. 2 மெத்தில். சோ ப்ரோபேன் 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். இப்போ இத பாருங்க 1 2 3 4 கார்பன். சோ பியூட்டேன் Cl இருக்கு. அப்ப 1 குளோரோ பியூட்டேன் 1 குளோரோ பியூட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க இத பாத்தீங்கன்னா அதே லாங் செயின் இருக்குது. 4 கார்பன் தான் பியூட்டேன். ஆனா Cl பாத்தீங்கன்னா இங்க எடுத்தா 1 2 3வது கார்பன், இங்க எடுத்தா 1 2வது கார்பன். அப்ப ரெண்டாவது கார்பன்லயே வந்துருச்சு. அப்ப 2 குளோரோ பியூட்டேன் 2 குளோரோ பியூட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க இதே இதுதான் லாங் செயின் இதுதான் 3 கார்பன். சோ ப்ரோபேன். அப்ப இது சப்ஸ்டிட்யூட் இது சப்ஸ்டிட்யூட். சோ அப்ப Cl ரெண்டாவது கார்பன் இருக்கு, மெத்தில் ரெண்டாவது கார்பன் இருக்கு. அப்ப 2 குளோரோ 2 மெத்தில் 2 குளோரோ 2 மெத்தில். அப்ப 3 கார்பன் தான் லாங் செயின். அப்ப ப்ரோபேன் 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன் 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். சோ இதெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்து காமன் நேம் என்ன யூனிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 காம்பவுண்ட் 3 காம்பவுண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதையும் சொல்லி பாத்துக்கோங்க. டபுள் பாண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு பேர் வந்து காமன் நேம் வந்து வினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான பேர் வரும், பார்த்துக்கோங்க. காமன் நேம்க்கு 2 கார்பன் இருந்துச்சுன்னா வினை, 3 கார்பன் இருந்ததுன்னா அல்லைன். இங்கேயும் Cl இங்கேயும் Cl குளோரைடு. அப்ப எதுக்கு காமன் நேம் வினைல் குளோரைடு, இதுக்கு காமன் நேம் அல்லைல் குளோரைடு. ஐயுபேசிக் நேம் எப்படி இருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு. அப்ப குளோரோ அந்த ஒண்ண மட்டும் மென்ஷன் பண்ணலாம்னு கரெக்ட், மென்ஷன் பண்ணலைனாலும் கரெக்ட். அப்ப குளோரோ ஓகேவா? குளோரோ டபுள் பாண்ட்ல 2 கார்பன் இருக்கு. பாருங்க இதுல E வரும், இல்லைன்னா நம்ம போயிடும் 1 குளோரோ அல்லது குளோரோ ஈத்தி. அடுத்து பாருங்க குளோரோ ப்ரோபீன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குளோரோ ப்ரோபீன். இன் கேஸ் இது பென்சீன் ரிங்கில் இருக்குதுல C6H5 Cl. இத சொல்லு C6H5 வந்து ஃபெனைல். Cl இருக்குது, அப்ப குளோரைடு ஃபெனைல் குளோரைடு. இத ஐயுபேசிக் நேம் இத சொல்லு ஃபர்ஸ்ட் குளோரோ. அப்ப பென்சீன் ரிங்கா இருக்குது பென்சீன் குளோரோ பென்சீன். அவ்வளவுதான். சோ இது எல்லாமே பண்ணத ஐயுபேசிக் நேம் சம் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, புக்ல கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்தையும் ஒன்ஸ் அப்படியே பாத்துக்கோங்க. பாருங்க இங்க எல்லாமே கொடுத்துருக்குது. சோ இததான் நம்ம எல்லாமே உங்களுக்கு நான் வந்து Cl வச்சு சொல்லியிருக்கிறோம், அவனா Br வச்சு சொல்லியிருக்கிறோம். சோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் அப்படியே எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்ப இதுக்கு வந்து 2 கார்பன்ல Cl இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் எத்திலிடீன் குளோரைடு. இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதி போட்டுறேன். இப்ப இத பாத்தீங்கன்னா சோ
ரெண்டு கார்பன் இருக்கு. ஆனா இந்த கார்பன்ல ஒரு Cl இருக்கு, இந்த கார்பன்ல Cl இருக்கு. ஆனா இந்த பாத்தீங்கன்னா ஒரே கார்பன்ல ரெண்டு Cl இருக்கு. இதுக்கு பேர் வந்து காமன் வந்து எத்திலீன் டைகுளோரைடு. எத்திலீன் டைகுளோரைடு. ஓகேவா? சோ எத்திலீன் குளோரைடு அப்படினு சொல்லலாம். இது நம்ம ரெண்டு ஒண்ணு தான், தப்பு கிடையாது. பட் இத சொல்லும்போது எத்திலீன் டைகுளோரைடு இது வந்து இதுக்கு பேர் வந்து எத்திலீன் டைகுளோரைடு. இது வந்து எத்திலீன் எத்திலீன் டைகுளோரைடு அல்லது எத்திலீன் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து ஒரே கார்பன் ரெண்டு Cl இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் எத்திலீன் டைகுளோரைடு. இது வந்து எத்திலீன் டைகுளோரைடு. இப்ப பாருங்க ஒன்னு ரெண்டு கார்பன் இருக்கு ஈத்தேன், இதுல ஒன்னு ரெண்டு கார்பன் இருக்கு ஈத்தேன். சோ ரெண்டுமே ஈத்தேன் தான், ரெண்டுமே ஈத்தேன் தான். பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கார்பன் இருக்கு Cl. அப்ப 1,2 டைகுளோரோ ஈத்தேன். பட் இது பாத்தீங்கன்னா 1,1 டேஷ் டைகுளோரோ ஈத்தேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கார்பன்லயே இருக்குது. அதனால 1,1 டேஷ்னு சொல்லலாம், 1,1 அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். சோ இத இங்க கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. பட் இது ரெண்டுக்கும் வந்து காமன் நேம் கிடையாது. சம் காம்பவுண்ட்ஸ்க்கு காமன் நேம் வராது. அதனால நீங்க அதை கண்டுக்க வேண்டாம். சோ ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப பாருங்க 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. அப்ப பென்டேன். இங்க இருந்து எடுத்தா Br வந்து செகண்ட் கார்பன் இருக்கு. இங்க இருந்து 1 2 3 4வது கார்பன் இருக்கும். அப்ப செகண்ட் கார்பன் இந்த டைரக்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இங்க பாருங்க எனக்கு இது லெஃப்ட். ஓகேவா? சோ இது லெஃப்ட், இது ரைட்டா போகுது. அப்ப ரெண்டாவது கார்பன்ல Br இருக்குது 2 குரோமோ. அதே ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்கு, நாலாவது கார்பன்ல எத்தில் இருக்கு. ஓகேவா? சோ இது ரெண்டாவது கார்பன்ல இருக்கு, அடுத்து நாலாவது கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஆனா மூணாவது கார்பன்ல ஒரு Cl இருக்கு, பாத்துக்கோங்க. அப்ப வந்து 2 குரோமோ 3 குளோரோ. சோ இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பி அப்புறமா சி. அதனால ரெண்டாவது கார்பன்ல Br இருக்குது 2 குரோமோன்னு சொல்லிருக்கோம். மூணாவது கார்பன்ல Cl இருக்கு 3 குளோரோன்னு சொல்லிருக்கோம். அடுத்தது மறுபடியும் ரெண்டுலயும் நாலுலயுமே என்ன இருக்குது? மெத்தில் இருக்கு. அப்ப 2,4 டை மெத்தில். மொத்தம் 5 கார்பன் இருக்கு, பென்டேன். சோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். மேல காம்பவுண்ட் கொடுத்து ஐயூடெக் நேம் கேட்டிருக்காங்க, இங்க நேம் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஸ்ட்ரக்சரை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதையும் உங்களுடைய ஹோம்வொர்க்ல ஏதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டினியூ வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க.